அவரோட கெரியர்ல இவ்வளோ பெரிய ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம், அதாவது அவரோட கட்சி கொடி அதோட முத தடவையா அதை வந்து பப்ளிக்கு காட்டுறது, அந்த ஒரு இதுல நானும் அதில் ஓவர் நைட் அந்த பாட்டு சிங்கிளாக ரிலீஸ் ஆகும்போது எனக்கு என்னால் நம்பவே முடியல. இவ்வளோ பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. உடனே மெசேஜஸ் ட்விட்டரில் நிறைய மெசேஜஸ் வந்து அதுவும் நான் லிரிக் பார்க்கும் போதே நான் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா ஆள போகிற தமிழன் கொடி அப்படின்ற அந்த வரி. என்னோட ஃபர்ஸ்ட் சாங் வந்து 2013 தினம் தினம் நான் சாகிறேன்னு சொல்லி விஜயானி சாருக்கு நான் படத்தில். ஸோ அங்கேயும் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு. அதில் ஒரு பாடல் எனக்கு கொடுத்தாரு. அண்ட் அவர் தான் என்ன ஒரு பிளேபேக் சிங்கராக அந்த ஒரு அங்கீகாரம் கொடுத்தாரு. அதனால நீ அவருக்கு புஷ்பா பாட்டு ரிலீஸ் ஆனப்புறம் பயங்கர ஒரு பஸ் இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் வந்து நான் வீட்டில் தான் இருந்தேன். எதுவும் ரெக்கார்டிங்ஸ் எதுவும் நடக்கலை. அண்ட் எங்கள் அம்மா கேட்டாங்க, அவ்வளோ பெரிய பாட்டு பாடினப்புறம் யாருமே எனக்கு கால் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ தான் நானே நினச்சேன், ஆமாம் இல்லை 10 நாளாக நம்ம. அதே மாதிரி சிங்கர்ஸ்க்கு இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா, கரெக்டாக நான் வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஊரில் இல்லாத போது நிறைய கால் வரும். இது வந்து இங்கே எந்த சிங்கர் வேணால் இன்டர்வியூ பண்ணுங்க அவங்க சொல்லுவாங்க. சில வாட்டி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது பேசிப்போம், இந்த ஆக்சுவலி யாரும் ஒரு 1 வீக்காக ரெக்கார்டிங் எதுவும் நடக்கலை, நம்ம ஏதாவது ஊருக்கு டிக்கெட் புக் பண்ணுவோம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க இன்டர்நெட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த ஃபிளாக் ஆந்தம் தான் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அந்த பாட்டு பாடின தீபக் ப்ளூ சார் தான் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கேன். அண்ட் லாஸ்ட் 24 hours இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பார்த்து ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் குள்ள எப்படி வந்தீங்க சார்? இல்லை, எனக்கும் இதில் முக்கியமான 2 நபர், தமன் அண்ட் விவேக், கவிஞர் விவேக், 2 பேருக்கும் என்னோட அசோசியேஷன் பல வருஷமாக இருக்குது. அண்ட் முக்கியமாக இதில் தமன் அவருக்கு தான் ஃபுல் கிரெடிட் போடும். ஏன்னா ஒரு 10 வருஷமாக அவர் கூட நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பாடல்கள் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் அவரோட ஒர்க் பண்ணுற நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அண்ட் இதில் நிறைய தெலுங்குல நிறைய ஹிட் சாங்ஸும் வந்திருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக வாரிசு, போன வருஷம் வாரிசுல வந்து வா தலைவா தீ தளபதி 2மே பாடினேன். அண்ட் வாரிசு வந்து த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட் வந்து அவரோட இணைஞ்சு அதில் ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அப்போலேருந்து எனக்கு வந்து அவர் தமன் எவ்வளோ விஜய் சார் ஃபேன்னு எனக்கு தெரியும். அண்ட் இந்த ஆந்தம் வந்தோடனே ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் உடனே என்னை கூப்பிட்டு பாட வச்சதுக்கு வெரி வெரி தேங்க்ஃபுல். அண்ட் எப்போவுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இஸ் லைக் அன் எல்டர் பிரதர். எப்போவுமே என்னோட பர்சனலி இஸ் வெரி க்ளோஸ். அண்ட் என்னோட லைஃப்பில் நிறைய முக்கியமான விஷயங்களுக்கு அவர் உறுதுணையாக இருந்திருக்காரு. ஸோ வெரி வெரி கிரேட்ஃபுல். உங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பாத்துருந்தோம், நீங்க இந்த பாட்டை பாடினதுக்கு எவ்வளவு கிராட்டிடியூடா ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிருந்தீங்க. சோ உங்களோட கிராட்டிடியூட் பத்தி, உங்களுக்கு விஜய் சார் வந்து எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு எங்களுக்காக சொல்லுங்க சார். விஜய் சார் வந்து எல்லாருக்கும் ஸ்பெஷல். எனக்கு வந்து ஆஸ் அ ஃபேன் ரொம்ப ஸ்பெஷல். பட் முக்கியமாக என்னோட கெரியரில் அவர் வந்து இஸ் பின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா எனக்கு இப்போ வரைக்கும் தமிழில் ஒரு பிளேபேக் சிங்கராக எனக்கு அடையாளம் கொடுத்த ஒரு பாடல் வந்து மெர்சல்ல ஆளப்போகிறான். ஸோ அப்போ தான் எனக்கு முத தடவையா, ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஜில்லாவில் பாடியிருக்கேன், அவரோட ஜில்லா 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 அது பாடியிருக்கேன். அண்ட் ஆனால் மெர்சல் ஆளப்போகிறான் அப்போ தான் வந்து இந்த ஃபேஸ்புக் 2017 சோஷியல் மீடியாவில் வந்து ஓவர் நைட் அந்த பாட்டு சிங்கிளாக ரிலீஸ் ஆகும்போது எனக்கு என்னால் நம்பவே முடியல. இவ்வளோ பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. உடனே மெசேஜஸ் ட்விட்டரில் நிறைய மெசேஜஸ் வந்து, ஃபேஸ்புக்லேயும் நிறைய ஃபாலோவர்ஸ் அந்த இது, அதெல்லாம் நான் அப்போ தான் முத தடவையாக அதை கண் கூட பார்த்தேன். ஒரு ஸ்டாரோட பவர், விஜய் சாரோட பவர் என்ன அப்படின்னு. அண்ட் அப்போ ஆரம்பித்து அதுக்கப்புறம் வாரிசு, அதே நேரு ஸ்டேடியமில் அவர் முன்னாடி ஆளப்போகிறான் பாடினது. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே நேரு ஸ்டேடியமில் வா தலைவா தீ தளபதி பர்ஃபார்ம் பண்ணது, இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இப்போட நினச்சி பார்த்தா நேற்றுக்கு நடந்த மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு நிகழ்வு. அண்ட் மறுபடியும் இப்போ அவரோட கெரியரில் இவ்வளோ பெரிய ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம், அதாவது அவரோட கட்சி கொடி அதோட முத தடவையாக அதை வந்து பப்ளிக்கு காட்டுறது, அந்த ஒரு இதில் நானும் அதில் ஒரு குட்டி பங்காக இருந்திருக்குன்னு நினைக்கும் போது ஐம் வெரி வெரி ஹாப்பி.
நீங்க வந்து ஆள போறான் தமிழன் சாங் வந்து பாடிருக்கீங்க. இப்ப இந்த பாட்டுல வந்து அந்த பாட்டோட ரெஃபரன்ஸ் வருது. அதையும் நீங்க ஆமா, பாடிருக்கீங்க. அதுவும் நான் லிரிக் பார்க்கும்போதே நான் பயங்கரமா எக்ஸைட் ஆயிட்டேன். ஏன்னா ஆள போற தமிழன் கொடி அப்படின்ற அந்த வரி அண்ட் மறுபடியும் அதுக்கும் விவேக் பிரதரும் அவ்வளோ முக்கியமான ஒரு பங்கு. ஏன்னா விவேக் பிரதரோட நான் இது வந்து 5th சாங் அவர் எழுதி நான் பாடின 5வது பாட்டு. அண்ட் அவரும் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அவரோட வரிகள்லேயும் உங்களுக்கு அந்த உணர்ச்சி, எப்பவுமே உணர்ச்சி இருக்கிற வரிகளாக தான் அவர் எழுதுவார். அண்ட் அவருக்கு விஜய் சார் மேல் இருக்கிற அந்த லவ் வந்து எப்பவுமே வெளிப்படுத்திட்டே இருப்பார். இப்போ கூட அவர் தெரிஞ்ச ஒரு டிபி வந்து விஜய் சாரோட தான் டிபி வச்சிருக்காரு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவரும் ஒரு விஜய் ஃபேன், ஒரு வெறியன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு தெரிஞ்சு இது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து ஃபிளாக் ஆந்தம் பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. இப்போ நாங்க வந்து உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம். நீங்க வந்து எப்போ நம்ம வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு நினைச்சீங்க? நீங்க எப்போ வந்து இதைதான் நம்ம கரியரா எடுக்கணும்னு சூஸ் பண்ணீங்க? ஓகே, ஸோ அதுக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா என் அப்பா அம்மாவுக்கு தான் ஐ ஹேவ் டு கிவ் தம் தி கிரெடிட். ஏன்னா நான் படித்தது வந்து மைக்ரோபயாலஜி, மாஸ்டர்ஸ் பண்ணேன் அப்ளைட் மைக்ரோபயாலஜி. ஸோ 2015 வரைக்கும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் 2012 தான் நான் பாட ஆரம்பித்தேன். ஆஸ் இன் ரெக்கார்டிங் சர்க்கியூட்டில் என்னோட ஃபர்ஸ்ட் சாங் வந்து 2013 தினம் தினம் நான் சாகிறேன்னு சொல்லி விஜயானி சாருக்கு நான் படத்தில். ஸோ அங்கேயும் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு. அதில் ஒரு பாடல் எனக்கு கொடுத்தாரு. அண்ட் அவர் தான் என்ன ஒரு பிளேபேக் சிங்கராக அந்த ஒரு அங்கீகாரம் கொடுத்த விஜயாண்டி சார். அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அதே மாதிரி அங்கே ஆரம்பித்து நான் ஒரு 3 வருஷம் ஆல்மோஸ்ட் ரெண்டுத்துமே அப்படியே பேலன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 2015 மேலே கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துட்டு மியூசிக் ஃபுல் டைம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே அது பண்ணாத வேற, பட் ஒரு ஸ்டெடி ஜாப்ல இருந்து திருப்பி அதை குவிட் பண்ணி. என்ன ஜாப் பண்ணிட்டு இருந்தீங்க சார்? நான் தான் மைக்ரோபயாலஜிஸ்டாக இருந்தேன், குவாலிட்டி கண்ட்ரோல் கன்சல்டண்ட்டாக இருந்தேன். ஸோ அங்கேருந்து அதை குவிட் பண்ணிட்டு இப்போ நினச்சி பார்த்தா ஆல்மோஸ்ட் 10 years ஆக போகுது அந்த டிசிஷன் எடுத்துட்டு. அண்ட் ஒரு 300 சாங்ஸ் பாடியிருக்கேன், தமிழ், தெலுங்கு, கன்னடா. அண்ட் எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து அப்பா தெலுங்கு, அம்மா கன்னடம். ஆனால் பிறந்தது வளர்ந்தெல்லாம் சென்னை. ஸோ அதால் லாங்குவேஜஸ்லேயும் 3 லாங்குவேஜ் கவர் பண்ணதால் அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பாடல்களும் கொஞ்சம் நல்ல பாடல்கள், நல்ல இசையமைப்பாளர்களோட ஒர்க் பண்ணுற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. லக்கிலி நிறைய ஹிட்ஸும் நடந்தது. இந்தியா எல்லாருக்குமே என்னன்னா ஒரு 9 to 5 ஜாப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு சேவர் சைட்ல இருப்போம். நம்மளுக்கு மாசம் மாசம் ஒரு இன்கம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். நீங்க வந்து ஒரு 9 to 5 ஜாப்ல இருந்து எப்படி சார் அந்த டெசிஷன் எடுத்தீங்க? இது விட்டுட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற டெசிஷன் நீங்க எப்படி எடுத்தீங்க? இல்லை, அதுக்கு முக்கியமாக அதான் சொன்ன மாதிரி அப்பா பயங்கரமாக என்கரேஜ் பண்ணார். இது மாதிரி அவர் பாயிண்ட் என்னன்னா, இப்போ நீ பண்ணலன்னா அதுக்கப்புறம் நீ திருப்பி நீ அந்த டெசிஷனை எடுக்க மாட்டேன். ஸோ ஒரு 1 year ட்ரை பண்ணிப்பாரு, என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். 1 year ஒர்க் அவுட் ஆகலன்னா திருப்பி வேலைக்கு போக வேண்டியதுதான், அதில் ஒன்றும் அப்படின்னு அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் வீட்டில் கொடுத்தாங்க. ஆக்சுவலி இது வந்து காலேஜ் முடிச்சப்போவே இந்த ஒரு ஆப்ஷன், அந்த டிஸ்கஷன் வந்தது. பட் அப்போ எனக்கு அந்த தைரியம் இல்லை. காலேஜ் முடிச்சோன்னே ஸ்ட்ரெயிட்டாக நான் ஒரு 2-3 ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் கொஞ்சம் எக்ஸ்போஷர் கிடச்சிது. அண்ட் அதுக்கப்புறம் தான் அப்போது சிடின்ற ஒரு விஷயம் இருந்ததுல, அந்த சிடி வச்சு மியூசிக் டைரக்டர்ஸை மீட் பண்ணுறது அண்ட் மெயிலில் அனுப்பிச்சு அவங்களோட பேசி, அந்த மாதிரி தான் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ். பட் இப்போ நினச்சி பார்த்தா வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் அப்போ இட் வாஸ் அ பிக் திங். இப்போ நாங்க வந்து மியூசியம் முறுக்கு படம் பார்த்து தான் வந்து ஒருத்தர் வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்னு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து நாங்கள் அதில் தான் பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க சார்? இல்லை, இது நீங்கள் அப்படி பார்த்தா சினிமா ஆர் எதுவாக இருந்தாலும் அந்த ஸ்ட்ரகிள்னு நான் சொல்ல மாட்டேன். சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் ஆர் இந்த சினி இண்டஸ்ட்ரி அதை பார்த்துட்டு இப்போ நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்ல, சில ஃபோட்டோஸ்லாம் போடுவோம், வீடியோஸ்லாம் போடுவோம். எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் வாழற அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். பட் ஜென்ரலாக யாராவது கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ரோலர் கோஸ்டர் ரைடு இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஸோ சில நாள் வந்து ரொம்ப லைக் இந்த லாஸ்ட் 24 hours செம்மையாக இருந்திருக்கு. ஏன்னா யூஆர் சடன்லி எல்லாம் நிறைய பேர் கொண்டாடுறாங்க, நிறைய பேர் நல்ல விஷயங்கள் மெசேஜ் பண்ணுறாங்க, நிறைய பேர் அவங்களோட அன்பை பகிர்ந்து கொள்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது நல்லாயிருக்கும். சில நாள் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம்
நம்ம நினச்ச ஏதாவது ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். ஆர் நம்மளது தான் ஃபைனல்னு இருக்கிற ஒரு விஷயம் வந்து திடீர்னு வேறு யாராவது பாடியிருப்பாங்க. அந்த மாதிரி சில டிசப்பாயின்மெண்ட்ஸும் நடக்கும். ஸோ என்ன கேட்டால் எல்லாமே ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகிற ஒரு விஷயம்தான். ஸோ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. இப்போ நீங்க வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. நீங்க வந்து 300 சாங்ஸ் பாடிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ 12 இயர்ஸ்ல 300 சாங்ஸ் அப்படின்னும் போது சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து எப்பனா நம்ம ஏன் இதை சூஸ் பண்ணுவோம், நம்ம வேலை இல்லாம இருக்கோமே, அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்திருக்கா? கண்டிப்பா அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல். சில நாள் இப்போ எப்படின்னா இந்த இன்செக்யூரிட்டின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு நல்லா அவருக்கு புஷ்பா பாட்டு ரிலீஸ் ஆனப்புறம் பயங்கர ஒரு பஸ் இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் வந்து நான் வீட்டில் தான் இருந்தேன். எதுவும் ரெக்கார்டிங்ஸ் எதுவும் நடக்கலை. அண்ட் எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய பாட்டு பாடினப்புறம் யாருமே எனக்கு கால் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ தான் நானே நினச்சேன், ஆமாம் இல்லை 10 நாளாக நம்ம எந்த ரெக்கார்டிங்ஸுமே நடக்கலையே அப்படின்னு நான் நினச்சது உண்டு. இது எல்லாமே ஒரு ஃபேஸ். ஸோ திடீர்னு நாங்கள் ஒரு வாரம் கண்டினியூஸாக நிறைய ரெக்கார்டிங்ஸ் நடக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும். திடீர்னு ஒரு வாரம் எதுவுமே நடக்காமல் இருக்கும், திருப்பி ஒரு வாரம். ஸோ அந்த மாதிரி இப்போ பழகி போச்சு. அண்ட் மென்டலி கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும்ல. முதல்ல பிகினிங்கில் அப்படி இருக்கும், என்னடா யாருமே கூப்பிடலையே அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்கும். அதே மாதிரி சிங்கர்ஸ்க்கு இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா, கரெக்டாக நான் வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஊரில் இல்லாத போது நிறைய கால் வரும். இது வந்து நீங்கள் எந்த சிங்கர் வேணால் இன்டர்வியூ பண்ணுங்க, அவங்க சொல்லுவாங்க. சில வாட்டி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது பேசிப்போம், இந்த ஆக்சுவலி யாரும் ஒரு 1 வீக்காக ரெக்கார்டிங் எதுவும் நடக்கல, நம்ம ஏதாவது ஊருக்கு டிக்கெட் புக் பண்ணுவோம், டிக்கெட் புக் பண்ணப்புறம் யாராவது கால் பண்ணுவாங்க அப்படிலாம் நாங்கள் பேசியிருக்கோம். சும்மா கிண்டலாம். டிக்கெட் புக் பண்ணி ஒரு வெக்கேஷன்ல போனதுக்கு அப்புறம் நிறைய வாட்டி மிஸ் பண்ணிருக்கோம். சில வாட்டி மாதிரி மிஸ் பண்ண எதனா ஒரு ஹிட் கொடுத்த சாங் இருக்கா சார்? நான் ஹிட் கொடுத்த பாட்டுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ ரீசெண்டா சந்தோஷ் அண்ணாக்கு நான் ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவரை ஒரு ரெக்கார்டிங்ல மீட் பண்ணி, அவர் திடீர்னு என் வாய்ஸை கேட்டு அவர் இன்னொரு தெலுங்கு படத்துக்கு யாத்ரான்னு ஒரு யாத்ரா 2 ஜீவா அவர் நடிச்சார் அந்த படத்துல. இப்போதான் போனோம் இந்த வருஷம். ஸோ அந்த கரெக்டாக நான் அப்போ தான் ஒரு 4 ஃபேமிலி சேர்ந்து ஒரு கேரளா ட்ரிப்புக்கு புக் பண்ணிட்டு அந்த செஷன் ஒரு பேக்கிங் செஷன் ஒன்று போயிருந்தேன். போயிட்டு அவர் மீட் பண்ணி அவருக்கு என் வாய்ஸ் பிடிச்சிடுச்சு. நான் கரெக்டாக கேரளா ட்ரெயின் ஏறிட்டேன். அப்போ சந்தோஷ் நான் கால் பண்ணாரு, இப்போ வர முடியுமா அப்படின்னாரு. இல்லை நான் ஆல்ரெடி ட்ரெயின் ஏறிட்டேன், இறங்க முடியுமான்னு கேட்டாரு. எப்போ நான் ஸோ அவர் சும்மா கிண்டல் பண்ணாரு. சரி எவ்வளோ நாள் ட்ரிப்பு? 6 days. நான் அப்படியா, சரி வந்துட்டு ஒரு மெசேஜ் போடு அப்படின்னாரு. ஜென்ரலாக என்ன நடக்கும்னா, சில வாட்டி இப்போ மியூசிக் டேரக்டர்ஸையும் நீங்கள் ப்ளே பண்ண முடியாது. அவங்களுக்கு திடீர்னு ஒரு விஷயத்த முடிக்கணும்னு அவங்களுக்கு டெட்லைன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு வாய்ஸை ட்ரை பண்ணலான்னு அவங்க மைண்டில் இருக்கும்போது நம்ம அங்கே இருந்தால் நல்லது. இல்லைனா ஜென்ரலி தேல் மூவ் ஆன் டு சம் அதர் சிங்கர். ஸோ யாத்ராவில் அந்த மாதிரி தான் நடந்தது. நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இப்போ தான் கூப்பிட்டாரு, கரெக்டாக நம்ம அப்போ இல்லை அப்படின்னு நினச்சேன். பட் தென் அதை பற்றி பெருசாக நினைக்கல. அந்த பாட்டு வந்து இன்னொரு சிங்கர் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு, கரெக்டாக நான் லேண்ட் ஆன அன்னைக்கு 6 daysக்கு அப்புறம் திருப்பி மெசேஜ் அனுப்பிச்சாரு, ஆர் யூ பேக் அப்படின்னு. நான் அதுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், திருப்பி கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லி. அன்னைக்கு போய் ரெக்கார்ட் பண்ணது தான் தெலுங்குல ஒரு நல்ல அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் ஆந்தம் தான், ஒரு படத்தில் வர பொலிட்டிக்கல் ஆந்தம். அது நடந்தது. இப்போ கல்கிலையும் அதே நடந்தது. கல்கியில கரெக்டா எனக்கு ஒரு ஷோ ஒன்று இருந்தது மத்தியானம் ஈசிஆர்ல. ஸோ ஆன் த வே டு ஈசிஆர் சவுண்ட் செக் பண்றதுக்கு நாங்க போயிட்டு இருக்கோம் பேண்டா. அப்பதான் கால் பண்ணாரு, எங்கேயா பக்கத்துல இருக்கியா அப்படின்னாரு. நான் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா இங்க போயிட்டு இருக்கேன், நான் ஒரு 1 hourக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் சொன்னாரு கல்கிக்கு. ஸோ உடனே கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு, ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ரைட் பிளேஸ் ரைட் டைம்னு ஒரு விஷயம் இருக்கு இண்டஸ்ட்ரியில. அது வந்து நம்ம கையில இல்லை. நீங்க ரைட் பிளேஸ் ரைட் டைம்ல இருக்கணும். நான் இல்லைண்ணா இன்னைக்கு நான் சவுண்ட் செக்கு போனோம், நைட்டு தான் வர முடியும்னா நான் அந்த பாட்டை நான் மிஸ் பண்ணிப்பேன். பட் லக்கிலி நான் அப்போதான் கரெக்டாக கிண்டி பக்கம் போயிட்டு இருந்ததால அப்படியே யூட்டர்ன் அடிச்சுட்டு ஸ்டுடியோ போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அங்கே ஷோக்கு போனேன். ஸோ அதால் அந்த பாட்டு லக்கிலி நடந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. பட் இது ஒன்று காமனாக நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, நமக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அது நடந்துடும். நீங்கள் எவ்வளோ முட்டு கொடுத்தாலும் நமக்கு அது இல்லைன்னா அது நடக்காது.
சில சிங்கர்ஸ் வந்து சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் என்னன்னா இந்த சாங் அவங்க பாடிட்டு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ரிலீஸ் ஆகும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா போய் பார்க்கும்போது வேற யாருன்னா பாடி அந்த சாங் ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்க கரியர்ல நடந்திருக்குது. ஆக்சுவலி ஒரு இது சொல்றேன், இமான் சாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. ஏன்னா அவருக்கும் நான் நிறைய பாடல்கள் பாட்டிருக்கேன் தமிழ்ல. வீர சிவாஜின்னு ஒரு படம். ஸோ வீர சிவாஜின்ற படத்துல விக்ரம் பிரபு நடிச்ச படம். அதுல தாறுமாறு தக்காளி சோறுன்னு ஒரு பாட்டு, அதை நான் பாடிருந்தேன். அதை நான் பாடிட்டு சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் ரொம்ப ஈகரா இருந்தேன் அந்த பாட்டுக்கு. சார் வந்து ரொம்ப ஸ்வீட்டா எப்பவுமே பாட்டு ஓகே ஆயிடுச்சுன்னா இமான் சார் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிடுவார். ஒரு ப்ரொடியூசர் டேரக்டர்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா அவரும் மெசேஜ் அனுப்பிச்சிடுவார், இந்த மாதிரி பாட்டு ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு. நானும் ரொம்ப ஹாப்பி. அண்ட் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது லைக் அது சிங்கிளா ரிலீஸ் பண்றாங்கன்ற ஒரு பஸ் இருக்கு. அந்த போஸ்டர்லாம் நான் பார்க்குறேன். ஸோ ஐம் லைக் நெக்ஸ்ட் டே ரிலீஸ் ஆகுதுன்னா நான் ப்ரீவியஸ் டே நைட்டே நான் வந்து என்னோட சோஷியல் மீடியாவில் போட்டேன், வெயிட்டிங் ஃபார் டுமாரோ அப்படின்னு இந்த போஸ்டர்லாம் போட்டேன். அப்போதான் பார்த்தா சிம்பு பாட்டு இருக்காரு, அந்த பாட்டு தெரிய வந்து. ஆனால் இமான் சார் வந்து சச் அ ஸ்வீட் பர்சன். அவருக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்ன்றதால ஆல்பம்ல பார்த்தீங்கன்னா ரிப்ரைஸ்ன்னு ஒரு வெர்ஷன் இருக்கும். அதே பாட்டு என்னோட வாய்ஸ்லயும் ஒரு வெர்ஷன். ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு. தேங்க்ஸ் டு இமான் சார். ஏன்னா இமான் சாருக்கும் அந்த பாட்டு பிடிச்சது. பட் உங்களுக்கு சில 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 வியாபார ரீதியான இதுக்காக இந்த மாதிரி நடக்கும். ஸோ அதுக்கும் நம்ம பெருசாக டிசப்பாயிண்ட் ஆகி அந்த அளவுக்கு வி கான்ட் ஃபீல் பேட். சில வாட்டி என்ன இருக்கு, நாங்கள் பாடின பாட்டு வந்து படத்தில் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி நடந்திருக்கு. லைக் கடைசி வரைக்கும் அந்த படத்தில் அந்த பாட்டு இருக்கும்னு நினச்சி ஃபுல் படம் பார்ப்போம். அப்புறம் பார்த்தா அது எண்ட் கிரெடிட்ஸ்ல வரும். அந்த மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வராத பாட்டு எதனா ஒன்னு எங்களுக்காக சொல்லுங்க சார். எக்ஸ்பெக்ட் பண்ணி வராத பாட்டு இன்ஃபேக்ட் கல்கிலே அது நடந்தது. கல்கில வந்து அந்த ஆந்தம் வந்து நிறைய கட்டை லைக் ஃபுல் பாட்டா ரிலீஸ். அந்த பஞ்சாபி போர்ஷன் ஒன்று இருக்கும் கல்கில. அந்த நான் பாடின அந்த பைரவா ஆந்தம் அந்த பாட்டுல வந்து அந்த பஞ்சாபி லைன்ஸ் மட்டும் வரும். ஸோ அது பட் எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா இது வந்து இட் வாஸ் மோர் ஆஃப் அ ப்ரமோஷன் சாங் ஃபார் த மூவி. அது நடந்திருக்கு. நல்ல ஞாபகம் இருக்கு எங்களுக்கு. இந்த ஷட் அப் யுவர் மவுத்னு ஒரு பாட்டு பாடினேன், என்னமோ ஏதோ. ஷட் அப் யுவர் மவுத், அப்புறம் மொசல்லன்னு ஒரு பாட்டு. ஸோ ஒரே படத்துல 2 பாட்டு. ஸோ நானும் பூஜான்ற இன்னொரு சிங்கர் என் கூட ஆள போறான் பாட்டு இருக்காங்க, பூஜா. ஸோ நானும் அவங்களும் அந்த பாட்டு பாடிருந்தோம். அண்ட் நாங்கள் அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து, சிங்கர்ஸ் எல்லாரும், இப்போ ஒரு ஃப்ரெண்டோட பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படம் போய் சேர்ந்து பார்ப்போம். ஸோ அந்த படத்தை வந்து நாங்கள் ஃபுல் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லு பார்த்தோம். ஷட் அப் யுவர் மவுத் வந்துருச்சு. இந்த மொசல்லா பாட்டுக்காக 2 பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுது. 10 நிமிஷம் ஒரு வாட்டி பக்கத்தில் கேட்பாங்க, வருதா அப்படின்னு இருக்கவங்க எல்லாம் நம்மளை கேட்பாங்க. ஏன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் 15 பேர் போனோம். அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த பாட்டு வரவே இல்லை. என் கிரெடிட்ஸில் போட்டாங்க. அது நாங்கள் வெளியில் போனப்போ தான் அந்த பாட்டு ஓடுது ஸ்க்ரீனில். ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த நேரத்துக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். பட் தென் என்னதான் இருந்தாலும் நம்ம பாட்டுன்றது இட்ஸ் தேர்ல. ஈவன் நவ் இஃப் ஐ கோ பேக் என்னோட பேர்ல இவ்வளவு பாடல்கள் இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படுற ஆள் தான் நான். ஸோ நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? நம்மளுக்கு வந்து இந்த ஒரு சாங் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி பாக்குறீங்களா இல்லனா? கண்டிப்பா இட்ஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாங்க அந்த ஸ்டுடியோ போயிட்டு அந்த ஒரு 3 hours ஒரு 4 hours ஒரு பாட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றோம். அது அப்போ வந்து நாங்கள் எங்களோட ஃபுல் இது கொடுத்துருவோம். எங்களோட ஃபுல் அவுட்புட் எங்களால் முடிஞ்சது ஃபுல்லும் முடிஞ்சிடும். அண்ட் மியூசிக் டைரக்டரும் வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ எங்ககிட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, ஏன்னா அதை ஃபைனலி அவங்களோட ப்ராடக்ட். நாங்கள் வந்து வி ஆர் ஜஸ்ட் டெலிவரிங் வாட் தே வாண்ட். நாங்கள் ஆக்சுவலி ஒரு குரியர் மாதிரி தான். அவங்க கொடுக்குற ஒரு விஷயத்த நாங்கள் வந்து சேர்க்குறோம், அவ்வளோதான். ஸோ அதோட எங்களோட பங்களிப்பு முடிஞ்சிடும். அது நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து கேட்பாங்க, இந்த படத்துல இது இப்படி நடந்தது அப்படி நடந்தது உங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா நாங்கள் பாடின அந்த 3 or 4 hours அப்புறம் அந்த பாட்டு என்ன ஆகுது, அது யாருக்கு பிடிக்குது யாருக்கு பிடிக்கல, அந்த பாட்டை எப்படி ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த சில பாட்டுக்கு வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது அந்த ஆல்பம்ல அதுதான் முக்கியமான பாட்டு அப்படின்னு சொல்லி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ப்ரமோஷன்ஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே எங்க கையில இல்லைல்ல. நாங்கள் பாட்டு பாடி முடிச்சோடனே எங்களோட வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு வெளியில ரிலீஸ் ஆகுது, ஹிட் ஆகுது, எல்லாமே வந்து ஐ திங்க் இட் இஸ் ஜஸ்ட் லக். அண்ட்
நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க இந்த 24 hours வந்து உங்களுக்கு பயங்கர ஒரு ஜாலியா தான் இருந்திருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்க கரியர் ஒரு 12 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ரிசப்ஷன் கிடைக்குது அப்படின்னும் போது இந்த 12 இயர்ஸ் ஜேர்னில உங்களுக்கு என்ன டிரைவ் பண்ணுச்சு சார் இவ்வளவு தூரம் வரதுக்கு? கண்டிப்பா the music is my passion. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் இது ஒரு சினிமா பாட்டு மூலமா இவ்வளோ பேர் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்றாங்க, இவ்வளோ பேர் அவங்களோட அன்பு நமக்கு பகிர்ந்து அதை பகிர்க்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபைனலா எங்களுக்கு வந்து அந்த ஒரு கைத்தட்டு, அந்த லவ்க்காக தான் நாங்கள் இது பண்றோம். அண்ட் அது நம்ம நிறைய வந்தாலும் ஓகே, கம்மியா வந்தாலும் ஓகே. ஐ திங்க் தட்ஸ் த டிரைவிங் ஃபேக்டர். இப்போ வந்து நீங்க ஃபியூச்சர்ல என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் கையில வச்சிருக்கீங்க சார்? இந்த கேள்வி மட்டும் நீங்க ஏதாவது சிங்கர் கிட்ட கேட்டு அவங்க உண்மையை சொன்னாங்கன்னா நான் அவங்களுக்கு ஒரு பிளாங்க் செக் தரேன். ஏன்னா அது எந்த சிங்கராலையும் அதை ஓப்பனா சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பாடல்கள் நாங்க பாடுவோம், ஆனா அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகும்போது தான் அது வந்து நம்ம பேர்ல இருக்கான்றது ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். So it's always an open secret. We can never tell you what songs you sung. அடுத்து வந்து நீங்க கங்குவால இருக்கீங்க. சோ கங்குவா ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ நான் தைரியமா சொல்லலாம் கங்குவால பாடிருக்கேன் அப்படி. இப்போ இந்த ஆந்தம், ஃபிளாக் ஆந்தம்ல நான் பாடிருக்கேன். ஸோ ரிலீஸ் ஆயிருக்கு, என் வாய்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நான் ஐ கேன் டெல் யூ தட். பட் இதுக்கு மேல சில நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. பட் அது ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போ கமிங் பேக் டு ஃபிளாக் ஆந்தம் சாங் ரிலீஸ் ஆனதுல இருந்து நிறைய பேர் வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த யானைக்காக இருக்கட்டும், அந்த கலருக்காக இருக்கட்டும், நிறைய வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டே இருக்கு இல்லையா? சோ அத பத்தி உங்க கருத்து என்ன? நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருதா? வருது. ஓகே, என்னோட கருத்து விஜய் சாருக்கு வந்து இது இப்படிதான் இருக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். இட்ஸ் கோயிங் டு பி அ சேலஞ்ச். ஏன்னா ஒரு ஆக்டரா இருந்து இப்போ ஒரு அரசியல்வாதி, ஒரு முழுநேர அரசியல்வாதியா மாற போறாரு. அண்ட் இப்போ வந்து எப்பவுமே அவர் இந்த பெரிய ஸ்டார்ஸ் அவங்க மேல வந்து அந்த லென்ஸ் வந்து பெருசா ஜூம் ஆயிருக்கும். இப்போ அந்த லென்ஸ் இன்னும் ஜூம்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அதை ரொம்ப பெருசா காட்டுறது தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டு. அண்ட் இதுக்கு மீடியா, ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே அதுக்கு ரைட் ஃப்ரம் சோஷியல் மீடியா எல்லாருக்கும் இப்போ ஒரு ஈஸியான ஆப்ஷன் இஸ் டு த்ரோ ஸ்டோன்ஸ். ஸோ தட்ஸ் வாட்ஸ் ஹேப்பனிங். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராகவே பார்க்க போகுது. இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு மூவ் ஆன். விஜய் சார் வந்து இப்போ முழுசா அரசியல் இறங்கிட்டாரு அப்படின்னும்போது நீங்க வந்து அவர் ஆட்சிக்கு வரதுக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க சார்? நான் அவர் ஆட்சிக்கு வர்றது அதை பற்றிலாம் நான் கூட நினைக்கவே இல்லை. நான் நினைக்கிறது என்னன்னா அடுத்த கொஞ்சம் வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இப்போ புதுசாக ஒரு பரிமாணம், ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்டெப்பை எடுத்திருக்காரு. அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே உங்களை மாதிரி தான் நானும் வெரி வெரி ஈகர் டு சி அவர் என்ன பண்ண போறாரு, அவரோட கட்சியோட கொள்கை என்ன, அவரோட அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன. ஏன்னா இட்ஸ் டூ ஏர்லி. இப்போ தானே ஃப்ளாகே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆப்வியஸ்லி ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளான்ல நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாரு அதெல்லாம் பார்க்க நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். அண்ட் ஐ திங்க் திஸ் அ வெரி எக்ஸைட்டிங் ஃபேஸ். இப்போ நம்ம வந்து இன்டர்வியூட எண்டுக்கு வந்துட்டோம். எங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச எதனா ஒரு பாட்டு வந்து ஒரு ஃபியூ லைன்ஸ் பாட முடியுமா சார்? கண்டிப்பா. எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் சாங், தமிழ்ல என்னோட கெரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. ஆடப்போரா தமிழ உலகம் எல்லாமே, வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே, வீரன் ஐயாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே, வாயில்லா மாட்டுக்கும் அடநீதிய அவன் தந்தானே, சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் போரிப்பான், நெஞ்சில் அள்ளி காத்தில் நம்ம தேன் தமிழ் தெளிப்பாம், இன்னும் உலக மேட தங்க தமிழம் பாட பச்சை தமிழ் உச்சி பூகள் ஏறி சீர் வாராயோ வாராய் நீ, அன்பா வந்தா ஒளி கொடுப்போம், வாராயோ வாராய் நீ, வம்பா வந்தா சுலுக்கெடுப்போம், தமிழண்டா என்னானோ சொன்னாலே திமிரேறும், காத்தோட தழுந்தாலும் அதுதான் அடையாளம். இது எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் சாங். அண்ட் எங்களுக்காக உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, சாங்ஸ்லாம் பாடுனீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச்.